பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொல்லை ஆக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரேலனாகிய நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். யெஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு, அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்கிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் யோசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து, பிற்பாடு யேசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து யெஸ்ரேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான்.
கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல நாம் எதை குறித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது எஸ்ரேலனாகிய நாபோத்து அப்படின்னு அவன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த எஸ்ரேலில் சமேரியாவின் ராஜாவாகிய ஆகாப் இருக்கிறான். 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆகாப் ராஜாவா இருக்கிறான். இந்த நாபோத் அவனுடைய குடிமகனாய் இருக்கிறான். அவங்க நாட்டுல அவன் ஒரு இடத்துல இருக்கிறான். இப்போ இந்த ஆகாப் அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்ததாம். இப்போ இந்த ஆகாப் ராஜா என்ன கேட்கிறாரு நாபோத்து கிட்ட, நீ உன் திராட்சை தோட்டத்தை கொடு, என் வீட்டுக்கு அருகில் இருக்கிறதுனால அதை நான் கீரை கொள்ளையாக்கும்படி நான் விரும்புகிறேன், எனக்கு திராட்சை தோட்டத்தை கொடு, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது இந்த நாபோத் சொல்கிறான் ஆகாப் ராஜாவை நோக்கி, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்றார். என் பிதாக்கள் வச்சு போன சுதந்திரம், இதை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஒரு ராஜா தான், ஆனால் அந்த ராஜாவாச்சேன்னு பயந்து என்ன பண்ணிடுவாங்க, சிலர் கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் சொல்றார், இல்லை, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத நாம் பார்க்குறோம். அப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த ஆகாபுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம கேட்டு இவன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் அவன் என்ன பண்ணுறான், சாப்பிடலை, ஒன்றும் செய்யலை. அவன் அதாவது சோர்வா இருக்கிறத இவன் மனைவியாகிய அந்த ஆகாபுடைய மனைவி ராணி ஏசபேல் பார்க்குறா. பார்த்துட்டு சொல்கிறா, நீங்கள் ஏன் இப்போ போஜனம் பண்ணாமல் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது
அவன் சொல்றான், இத மாதிரி நாபோத்துக்கிட்ட அந்த திராட்சை தோட்டத்த கேட்டேன். அவன் தரமாட்றான். அது வந்து அவனுடைய பிதாக்கள் சுதந்திரம். தரமாட்டேன்னு சொல்றான். அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இப்ப சாப்பிடுங்க. கஷ்டப்படாதீங்க. நான் அத வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த யேசபேல் அவனை தேற்றி, அவன ஆறுதல் படுத்திட்டு, அவ என்ன பண்றா, அதாவது அந்த ஆகாபுடைய ராஜா பெயரால ஒரு லெட்டர எழுதுறா. நிருபங்கள எழுதுறா. எழுதி அதுல அவனுடைய முத்திரையும் போட்டு, கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உபவாசம்ன்ற பேர்ல ஒரு கூட்டத்தை கூட்டி அதுல 2 பேரை சாட்சி சொல்ல சொல்லுங்க. இவன் தேவனுக்கு விரோதமாகவும் ராஜாக்கு விரோதமாகவும் தூஷித்தான் அப்படின்னு அவன் மேல குற்றச்சாட்ட அவங்க 2 பேரை விட்டு சொல்ல சொல்லுங்க. அவங்க சொன்ன பிறகு இவனை என்ன பண்ணுங்க, ஊருக்கு வெளியே கொண்டு வந்து நீங்க கல் எறிஞ்சு கொல்லுங்க அப்படின்னு எழுதியிருந்தான். இது எழுதுனதுனால இப்ப அந்த கட்டளை ராணி கிட்ட இருந்து வந்ததுனால அந்த பட்டணத்து மூப்பர்களும் இந்த ராணி சொல்றபடி அந்த நிரபராதியான நாபோத்த என்ன பண்றாங்க, கொலை செஞ்சிடறாங்க. செத்த உடனே செய்தி அனுப்புறாங்க. செய்தி அனுப்பின உடனே இந்த செய்திய ராணி சொல்றா, நீங்க என்ன பண்ணுங்க, அவன் நாபோத் செத்துட்டான், நீங்க அந்த திராட்சை தோட்டத்தை நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறான். உடனே இவன் என்ன பண்றான், அந்த நாபோத் செத்து போனது ஆகாப் கேட்ட போது அவனுடைய திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக்கொள்றதுக்கு அவன் எழுந்து போறான். போகும்போது ஆண்டவர் அந்த எலியாவை அனுப்புறார். அதாவது திஸ்பியன் ஆகிய எலியான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எலியாக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து, நீ போய் இப்படி சொல்லு அந்த ஆகாப் ராஜா கிட்ட, அவன் இப்போ போய் என்ன பண்ண போறான், அந்த நாபோத்து திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக்கொள்ள போறான். நீ அவனை பார்த்து இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனத்துல, நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, இப்படி அவனை அதாவது இந்த எலியா வந்து ராஜான்னு கூட கொஞ்சமும் பயம் இல்லாம ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதை அப்படியே மாத்தாம பொருளாம வார்த்தை மாத்தாம அப்படியே சொல்றத பார்க்கிறோம். அதே போல 21ஆம் வசனத்துல, நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. அப்போ இவர் சொல்றாரு, அதாவது உன் சந்ததியை அழிச்சு போட்டுருவேன், அதாவது ஒரு ஆகாபுக்கு சுவர்ல நீர் விடுற நாய் முதற்கொண்டு இருக்காது அப்படின்னு சொல்றத நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த யேசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் இஸ்ரேலின் மதில்கள் அருகே தின்னும் அப்படின்னு போட்டிருக்கு 23ஆம் வசனத்துல. 24ஆம் வசனத்துல அந்த ஆகாபுக்கு என்ன சாபம் இன்னொன்னா, ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய சாபம் இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவ்வளோ சாபமும் அவன் செய்த ஒரு தப்பு என்ன, பிறனுடைய பொருளையும் இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக 10 கட்டளையில ஒரு கட்டளை. ஆனா இவன் என்ன பண்ணான், இவன் ராஜா. ஆனா தன்னுடைய நாட்டுல இருக்கிற ஒரு குடிமகனுடைய அந்த உரிமையை அவன் தவறாய் பறித்து கொண்டு அவனை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல இறங்குது. அதை எலியாவுக்கு அவனுடைய காரியத்தை வெளிப்படுத்தி போய் சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த ராஜா என்ன சொல்றான் பாருங்க 20ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகஞ்சனேன்னு கூப்பிடுறார். பகஞ்சனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில பொல்லாப்பு செய்யறத உன்னை வித்துட்டியே அப்படின்னு சொல்லி தைரியமா எலியா சொல்றார். பாருங்க, தீர்க்கதரிசியான எலியா கொஞ்சமும் பயப்படல. அந்த ஆகாப் ராஜாவை பார்த்து தைரியமா சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அவன்
அதாவது இப்படி ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்ன உடனே ஆகாப் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டபோது அவன் என்ன செய்றான், தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டு உடுத்தி, அவன் உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி தாழ்மையா நடந்து கொண்டான் என்று சொல்லி 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு எலியாக்கு மறுபடியும் எலியா கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு 29ஆம் வசனத்துல, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இப்படிதான். ஆனாலும் ஆண்டவர் தன்னை தாழ்த்தும் போது அவர் என்ன பண்றாரு, அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவன் தப்பு எல்லாம் செஞ்சிட்டான். ஆனாலும் எலியா சொல்லும்போது உடனே அவன் என்ன பண்றான், ரெட்டு உடுத்தி கொண்டான், உபவாசிக்கிறான், தன்னை தாழ்மையா அவன் என்ன பண்றான், ஆண்டர்கிட்ட நடந்து கொண்ட உடனே ஆண்டவர் மனம் மாறுறாரு. இவன் காலத்துல வேண்டாம்பா, இவன் சந்ததி காலத்துல இது நடக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் இல்ல. அதாவது இந்த ஆகாப் எதை விதைத்தான், அந்த நாபோத்துடைய அந்த ஒரே ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறான். ஆனா அதை என்ன பண்ணு, நீ எனக்கு கொடுத்துரு, அரண்மனை பக்கத்துல இருக்கு, அதனால எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் அதை ஒரு ராஜாவுடைய அதிகாரத்துல அவன் கேட்கறான். ஆனாலும் நாபோத் ராஜான்னு சொல்லி அவன் பயப்படாம அவனும் தைரியமா சொல்றான் கொடுக்க மாட்டேன்னு. ஆனாலும் அதாவது உத்தமனாய், அதாவது அவன் தப்பே செய்யாத அவனை தப்பு செய்தான்னு சொல்லி அவனை கல்லெறிஞ்சு கொல்ல வச்சு அவனுடைய சொத்தை அபகரிச்சதுனால அவனுக்கு பின்னால என்னென்ன சாபம் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு மற்றவங்க குடும்பத்தை கெடுத்தா நம்ம குடும்பத்துக்கு சாபம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, உன் காலத்துல இல்ல, உன் சந்ததி காலத்துல, உன் பிள்ளைங்க காலத்துல நடக்கும்னு. அதனால இன்னைக்கு நீங்க தப்பு செஞ்சா உங்க காலத்துல ஒருவேளை நடக்காட்டா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்றீங்க, சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க. கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால அதாவது பிள்ளைகளுக்கு நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. மற்ற குடும்பத்தை ஏமாத்தாதீங்க. மற்ற குடும்பத்தை ஏமாத்தி அவங்க பொருளை அபகரிக்கணும்னு நினைக்காதீங்க. வீடு கட்டும்போது பக்கத்துல கொஞ்சம் ஒரு 2 அடி நல்லா தள்ளி எடுத்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்காதீங்க. நாளைக்கு அவங்க மனம் கசந்து அவங்க அழும்போது அந்த கண்ணீர் உங்க அதாவது சந்ததியில அதாவது என்ன பண்ணப்படும், அது கேட்கப்படும். உன் தலைமுறைக்கு அந்த சாபம் நிற்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல அண்ணன் தம்பி, அதாவது சொத்து காரியத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்து விஷயத்துல அதாவது உங்க அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தங்கச்சியோ வஞ்சிக்காதீங்க. வஞ்சித்து நீங்க ஒரு பங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாபம் உன் தலைமுறையில தங்கும்னு கர்த்தர் சொல்றார். அதனால இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க ஒருவேளை தவறு செய்தா ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த ஆகாப் தப்பு செஞ்சான், ஆனாலும் ரெட்டுடுத்தி கொண்டான். அதனால அவன் காலத்துல அவனுக்கு தண்டனை இல்லாம இருந்தது. அதனால இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறிய முன்னால நீங்க தவறு செய்திருந்தா, இல்ல ஆண்டவரை அறிந்த பிறகும் தவறு செய்திருந்தா ஆண்டட்ட தயவாய் மன்னிப்பு கேளுங்க. அவர் நம்ம இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிறோம், மன்னிப்பின் காலத்துல இருக்கிறோம். அதனால ஆண்டவரே நான் தெரியாம இந்த காரியத்தை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. பாருங்க, ஆகாப் ஆசைப்பட்டான், மனைவி நிறைவேற்றிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்ற, அவனை போல விற்று போட்ட ஆகாபை போல, மனைவியுடைய சொல்ல கேட்டு விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லைன்னு சொல்லி. அப்போ மனைவி சொல்ற ஆலோசனைகளை கேட்கணும். ஆனா எதுல கேட்கணுமோ அதுல கேட்கணும். இந்த ஏசபேலை போல மற்றவங்களை அழிக்கணும், அழிச்சு அதை இடத்த அபகரிக்கணும் இப்படின்னு துராலோசனை சொல்ற மனைவிமார்களுடைய ஆலோசனைய கேட்கக்கூடாது. இந்த ஏசபேல மாதிரி ஒரு ஆலோசனை மனைவிமார்கள் கணவனுக்கு சொல்லக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, இன்னைக்கு அப்படி சொன்னதுனால என்ன நடந்தது, ஆண்டவர் சாபம் கொடுக்கிற மாதிரி
அவன் வாழ்க்கையில ஆகாப் வாழ்க்கையில நடந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம இனிமே வருகிற அதிகாரங்கள்ல நம்ம அதை தியானிக்கலாம். அதனால யாரையும் ஏமாத்தாதீங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. அவருக்கு உண்மையா இருந்து நீங்க நேர்மையா நடந்தீங்கன்னா, உத்தமனா நடந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவா தீரபா லபூரியம் தராலார பீக்கரபா ரகந்தராலார பீக்கரபா தீபா லபூரியம் தராலார பீக்கரபா ஓரபா ரீபா கரபா தீனமா கரபா. ஆண்டவரே, ஆகாப் தவறு செய்யும் பொழுது எலியாவை கொண்டு ஆண்டவரே, அப்பா நீ செய்யறது தவறு என்பதை சுட்டி காட்டீங்களே ஆண்டவரே, காட்டும் பொழுது அந்த ஆகாப் மனம் திரும்பினானே ஆண்டவரே. அதே போல இன்னைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் அறியாத நாட்கள்ல ஆண்டவரே இது தவறு என்று சொல்லி தெரியாம ஆண்டவரே மற்ற குடும்பத்தை கெடுக்க மாந்திரிகத்தை பண்ணி மற்ற குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி அவங்க எவ்வளவு பணம் செலவழித்திருந்தாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்க ரட்சிங்கப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரை. அப்பா ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரை மந்திரங்களை செய்து சேவனை பண்ணி மற்ற குடும்பங்களை அழிச்சு சொத்தை அபகரிக்கணும்னு சொல்லி அப்பா எத்தனை குடும்பங்களை அழிச்சு நிக்கிறாங்களோ அந்த நபர்களை எல்லாம் தொடுவீராக டாடி. தொடும் ஆண்டவரை. அப்பா இன்னைக்கு எதை விதைக்கிறாங்களோ அதுதான் அறுக்க முடியும் ஆண்டவரை. அப்பா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பா சேவனை பண்ண அந்த சேவனையில தான் ஆண்டவரை அவங்களுக்கு முடிவு உண்டு. ஆண்டவரே அப்பா இதை அறிந்து ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். இந்த ஆகாப் செய்த தவற ஆண்டவரே ஒருத்தரும் செய்யக்கூடாது ஆண்டவரே. அதனால வந்த சாபத்தை நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய கரத்துல தாழ்த்துக்கிறேன்ப்பா. இப்படிப்பட்ட தவறை யாராவது செய்திருந்தா தயவாய் மன்னிங்க. அவங்கள உம்முடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்க டாடி. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பத்திலேயும் சொத்து பிரச்சனையினால இப்படிப்பட்ட காரியங்களை அப்பா அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை யாரெல்லாம் மாந்திரிகம் பண்ணி ஆண்டவரை அப்பா கூட பிறந்தவங்களுக்கு விரோதமாய் செய்யறாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் ஆண்டவரை ரட்சிங்க. அவங்க முழங்காலுடைய சமூகத்துல முடங்கட்டும், நாவுகளுமை அறிக்கை செய்யட்டும். நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டு கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.
மூப்பர்களிடத்துல கொண்டு போய் பெரியவங்களிடத்துல அனுப்ப